வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா மேடிசி ஹேண்ட் புக்கில் இருந்து ஒவ்வொரு யூனிட்டாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் யூனிட் 6 என்னன்னு பார்க்கலாம். இந்த சாப்டர் 6 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலேருந்து நிறையா எக்ஸாம்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பேசிக்காக தியரியில் என்ன இருக்குது, ஃபார்முலாஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஃப்ளூயிட் பார்ட்டிகல். என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் கிராவிட்டி, அதுக்கப்புறம் விஸ்கஸ் ஃபோர்ஸ். இந்த 3 ஃபோர்ஸுமே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேவியர் ஸ்ட்ரோக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 ஃபோர்ஸஸும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நேவியர் ஸ்ட்ரோக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஆய்லர் ஈக்குவேஷன்ஸை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா dp by rho plus g into dz plus v into dv is equal to 0 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2 டைமென்ஷனலுக்கும் விஸ்காசிட்டி இருக்காது. அதே மாதிரி ஸ்டெடி ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம வந்து இப்படி தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நோ விஸ்கஸ் எஃபெக்ட் ஆர் கன்சிடர். ஸோ அந்த மாதிரி விஸ்கஸ் எஃபெக்டை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர்னாலிஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ பெர்னாலி ஈக்குவேஷன்ஸ் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன அசம்ஷன் அப்படின்னா எல்லாமே வந்து ஐடியலாக இருக்கும். ஸோ ஐடியல் ஃப்ளோ, ஸோ அது மாதிரி கண்டினியூஸாக இருக்கும். ஃப்ளோ வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டெடி ஃப்ளோவாக இருக்கும். அதே மாதிரி இன்கம்ப்ரெசிபிள், நான் விஸ்கஸ், இர்ரோட்டேஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ளிகபிள் அலாங் தி ஸ்ட்ரீம் லைன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசம்ஷன்ஸ் ஆஃப் தி பெர்னாலிஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவேஷன்ஸை பாருங்கள். P by specific weight rho g plus z plus v square divided by 2g is equal to c. ஸோ இதான் வந்து பெர்னாலி ஈக்குவேஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் எனர்ஜி, அதுக்கப்புறம் டேட்டம் எனர்ஜி, அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி. ஸோ எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷர் ஹெட்டும் கிராவிடேஷனல் ஹெட்டும் சேர்ந்து உள்ளதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீசோமெட்ரிக் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து வென்ச்சுரி மீட்டர். ஜென்ரல் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் தி வென்ச்சுரி மீட்டர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ வென்ச்சுரி மீட்டரில் வந்து ஒரு கன்வர்ஜென்ட் செக்ஷன் இருக்கும், ஒரு டைவர்ஜென்ட் செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கன்வர்ஜென்ட் செக்ஷனுக்கு இப்போ D2ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1/3 1/2 ஆஃப் தி D1 அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து அப்படியே பாதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டு ஹாஃபாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 20 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் டைவர்ஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 7 டிகிரியாக இருக்கும். இட் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 7 டிகிரி டு அவாய்ட் ஃப்ளோ செப்பரேஷன்ஸ். 7 டிகிரிக்கு மேலே வந்து இந்த டைவர்ஜென்ட் செக்ஷன்ஸ் இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. Q ஐடியல் டிஸ்சார்ஜுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா A1 A2 √2GH டிவைடட் பை √A1 ஸ்கொயர் மைனஸ் A2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ A1ங்கிறது அந்த ஃபஸ்ட்டு 0.1 உள்ள ஏரியா, A2ங்கிறது 0.2 உள்ள ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பீசோமெட்ரிக் ஹெட் டிஃப்ரென்ஸுங்கிறது என்ன அப்படின்னா P1 மைனஸ் P2 டிவைடட் பை ஒமேகாங்கிறது பீசோமெட்ரிக் ஹெட் டிஃப்ரென்ஸு. ஸோ அதே மாதிரி வேறு எதுவும் எழுதலாம் அப்படின்னா V2 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர் டிவைடட் பை 2Gன்னு எழுதலாம். இந்த ஹெச் வேல்யூ எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு, அதாவது மேனோமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு SM டிவைடட் பை S மைனஸ் 1. இந்த SMங்கிறது வந்து என்ன அப்படின்னா மேனோமெட்ரிக் ஃப்ளூயிடோட ரிலேட்டிவ் டென்சிட்டி, எஸ்ங்கிறது ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளோயிங் ஃப்ளூயிட். இப்போ வந்து ஃப்ளோயிங் ஃப்ளூயிட் வந்து வாட்டராக இருந்துச்சுன்னா எஸ்ஸோட ரிலேட்டிவ் டென்சிட்டி, அதே மாதிரி மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் வந்து மெர்க்குரியாக இருந்துச்சுன்னா அதோட ரிலேட்டிவ் டென்சிட்டி எடுத்து எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜோட Q ஐடியல் மேலே உள்ள ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், சிடியை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வென்ச்சுரி மீட்டருக்கு ஃபார்முலா, வென்ச்சுரி மீட்டருக்கு டிஸ்சார்ஜ் CDVயோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 0.94 0.98 வரையும் இருக்கும். அந்த CDV வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா √H மைனஸ் HL. HLங்கிறது இங்கே வந்து ஹெட் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். H மைனஸ் HL டிவைடட் பை H அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பெர்னாலி ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஆர்ஃபீஸ் மீட்டர். ஃபஸ்ட்டு வந்து வென்ச்சுரி மீட்டர் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பெர்னாலி ஈக்குவேஷனு. அதே மாதிரி ஆர்ஃபீஸ் மீட்டரும் வந்து அதே தான் அப்ளிகேஷன்ஸாக. இது வந்து சீப்பர் அரேஞ்ச்மெண்ட் பட் ஹேஸ் மோர் எனர்ஜி லாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளோயிங் பைப்பில் வந்து ஒரு மைன்யூட் ஆர்ஃபீஸ் மாதிரி செட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஏரியா வந்து A0, என்ட்ரன்ஸ் வந்து A0னும் வெளியில் போகிறது வந்து A2 அப்படின்னு சொல்லுவோம். பைப்போட டயாமீட்டர் வந்து A1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ CD இன்ட்டு A1 A2
a0 டிவைடட் பை ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் மைனஸ் a0 ஸ்கொயர்ட் இன்ட்டு ரூட் 2gh. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் வந்து கிடைக்குது. ஸோ அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து ஆர்ஃபீஸ் மீட்டருக்கு இருக்கும். ஆனால் இங்கே வந்து 0.64லேருந்து 0.76 வரையும் இருக்கும். சிவி அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி, சிடிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், சிசிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஸோ இதோட ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்னா சிசி இஸ் ஈக்குவல் டு சிவி டிவைடட் பை சிடி டிவைடட் பை சிவி அப்படின்னு சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிட்டாட் டியூப். ஸோ பிட்டாட் டியூப் எந்த பிரின்சிபலில் வேலை செய்யுது அப்படின்னா கன்வர்ஷன்ஸ் ஆஃப் கைனட்டிக் ஹெட் இன்டு ப்ரெஷர் ஹெட். அதாவது கைனட்டிக் ஹெட்டை வந்து ப்ரெஷர் ஹெட்டாக நம்ம வந்து கன்வர்ஷன் வந்து இதோட பேசிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் at which the velocity reduces to 0, அந்த velocity reduces to 0 பாயிண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாக்னேஷன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ரூட் 2gh அதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்போம். இதில் வந்து ஹெச்சோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் 2g இன்ட்டு பிஎஸ் மைனஸ் p0 டிவைடட் பை ரோஜி. அந்த பிஎஸ் பை ரோஜிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் ஹெட்டு, ஸ்டாக்னேஷன் ஹெட்டுன்னு சொல்லுவோம். p0 பை ரோஜிங்கிறது வந்து ஸ்டாட்டிக் ஹெட் அப்படிம்போம். ஸோ இங்கே வந்து சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டியோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 0.98 இருக்கும். இந்த velocity head is indicated by the difference in liquid level between the Pitot tube and piezometer. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. velocity head is indicated by the difference in liquid level between the Pitot tube and the piezometer. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து Pitot tube measures the total head and therefore known as the total head tube அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் ஹெட்டை வந்து Pitot tube வந்து மெஷர் பண்ணுறதுனால டோட்டல் ஹெட் டியூபும் பேர் வந்து என்ன அப்படின்னா Pitot tube தான் வந்து டோட்டல் ஹெட் டியூப்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் Pitot tubes in pipes. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதோட ஃபார்முலாஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. v1 is equal to root 2gh. ஹெச்சோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா x இன்ட்டு sm டிவைடட் பை s மைனஸ் 1. நம்ம மேலே பார்த்தது தான். ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும் நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அதாவது கான்ட்ராக்ஷன் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ஜெட் அட் வீனா கான்ட்ராக்ஷன் டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி ஆர்ஃபீஸு. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஜெட்டோட ஏரியா வந்து கால்குலேட் பண்ணுவோம். A2 அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அது ஏரியா ஆஃப் தி ஜெட் அட் வீனா கான்ட்ராக்ஷன் டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி ஆர்ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைடட் பை தியரட்டிக்கல் வெலாசிட்டி. அதே மாதிரி டிஸ்சார்ஜ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் டிவைடட் பை தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ரேஷியோ மாதிரி கொடுத்து அதோட வேல்யூ என்ன அப்படின்லாம் சொல்லி அடிக்கடி கொஸ்டின்ஸில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த டிவைஸ் வந்து என்னென்ன வந்து மெஷர் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வென்ச்சுரி மீட்டர். ஸோ வென்ச்சுரி மீட்டருங்கிறது வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ, அதாவது டிஸ்சார்ஜை வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு வந்து எது யூஸ் ஆகுது அப்படின்னா வென்ச்சுரி மீட்டர். ஸோ வென்ச்சுரி மீட்டரில் வந்து லாஸஸ் இருக்கும். கன்வர்ஜன் டைவர்ஜன் செக்ஷன்ஸ்னால லாஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த லாஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம். கன்வர்ஜன் டைவர்ஜன்ஸில் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸாக விட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளோ நாசில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எது மெஷர் பண்ணுது அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ தான் வந்து மெஷர் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஃபீஸும் வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ தான். பெண்டு மீட்டரும் வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ, அதே மாதிரி ரோட்டோ மீட்டரும் வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ தான் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு Pitot tube, அதாவது அந்த ஸ்டாட்டிக் ஹெட்டை வந்து ப்ரெஷர் ஹெட்டை வந்து கைனடிக் ஹெட்டாக ஸ்டாட்டிக் ஹெட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து Pitot tube பார்த்தோம். ஸோ அது வந்து எதை மெஷர் பண்ணுது அப்படின்னா வெலாசிட்டியை மெஷர் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹாட் ஒயர் அனிமோமீட்டர் வந்து ஏர் அண்ட் கேஸ் வெலாசிட்டி, ஏரோடையும் கேஸோட வெலாசிட்டியும் மெஷர் பண்ணுறது என்ன அப்படின்னா ஹாட் ஒயர் அனிமோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கரண்ட் மீட்டர். கரண்ட் மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வெலாசிட்டி இன் ஓப்பன் சேனல்ஸில் உள்ள வெலாசிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். இந்த யூனிட் ஃபுல்லாகவே வந்து இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட்டு. லாஸ்ட் டைம் கூட அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பெர்னாலி ஈக்குவேஷன்ஸ் என்னென்னு ஆப்ஷனில் கொடுத்து ஆல் ஆஃப் தி எபோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி கொஸ்டின்ஸு இந்த வாட்டியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த யூனிட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து படிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப